வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12 ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன். ஸோ ஆகஸ்ட் மாதம் அப்படி என்னென்ன ஸ்பெஷல் டிரான்சிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, சூரியன் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே சிம்மத்துக்குள்ளே வராரு. புதன் ஆகஸ்ட் 22லேருந்து சிம்மத்துக்குள்ளே வராரு. சுக்கிரன் சிம்மத்திலே இருக்கிறாரு. செவ்வாய் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு. மித்த ராஜ கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது அதே இடங்களில் இருக்கிறாங்க. சந்திரன் உச்சமாக இருக்க இந்த ஆகஸ்ட் மாதம் பிறகுது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமாக 2 யோகம் இருக்குது. சந்திரமங்கல யோகம், குருச்சந்திர யோகம். ஸோ இந்த யோகம்ங்கிறது நிறைய நல்லதை நிறைய ராசிகளுக்கு பண்ணுது. இந்த யோகத்துக்கு அப்பாற்பட்டு மித்த பிளானட்டரி பொசிஷன்ஸும் என்னென்ன நல்லது பண்ணுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம். குருவுடைய இன்னொரு ராசி. தனுசு ராசிக்காரங்களை விட கூட கொஞ்சம் நல்லவங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க தான். ஸோ 12 ராசிலையும் ரொம்ப நல்லவங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க தான். ஒரு 10% எக்ஸப்ஷனல் இருக்கும். அது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். பட் மோஸ்ட்லி நல்லவங்க தான். தன்னலம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கிறது. அடுத்தவங்களுக்காகவே வாழ்வாங்க. அடுத்தவங்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க. ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு செக்டாருக்காக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்க போகிறாங்க, உங்களுக்கான மாதம் தான் இது. முக்கியமாக மீனராசியில் இருந்து நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு. ட்ரேடிங்கில் இறங்கலாமான்னு நினைக்கிறவங்க இறங்கலாம். பட் ப்ராப்பராக அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டியோடு நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறது நல்லது, அகலக்கால் வைக்காமல். சரி, ஓகேங்க. அப்போ ட்ரேடிங் மட்டும்தான் நல்லாயிருக்குமா, மித்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பொதுவாகவே நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆசி. பொதுவாகவே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறீங்க. ட்ரேடிங் ஏன் பெக்யூலியராக சொன்னேன் அப்படின்னா, சூரியன் ட்ரேடிங்க்கு காரகம். அரிசி மண்டி, ஹோல்சேல் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க தான் போகுது. சரிங்க, ஓகே. நாங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணலை, நாங்கள் வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, 10ஆம் அதிபதி 3ல் இருக்கிறதுனால நிறைய முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல போட போகிறீங்க. வேலையை பற்றின ஒரு சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் அப்பப்போ வந்து தான் போகும். ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் கவலையே படாதீங்க. ஃபோர்த் கம்மிங் மந்த்ஸில் வரக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க. கர்மமே கண்ணாக இருக்கும் பட்சத்தில் நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? 7ல் கேது இருக்கிறதுனால ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனாலும் இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 7ல் கேது இருந்தாலும் குரு பார்வை இருக்கும். ஒய்ஃபையும் ஹஸ்பண்டையும் ரொம்ப பிடிச்சாலும் இந்த வேலை காரணமாகவே அவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்ன தான் குரு பார்வை 7க்கு இருந்தாலும் அங்கே உட்காந்துருக்கிறது கேது. கேதுக்கு இந்த லவ்விக வாழ்க்கை பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு ஆன்மீக கிரகம். ஸோ கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டேருந்து கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்க வைப்பார். உங்களுக்கு பிடிச்சாலுமே சூழ்நிலை காரணமாக ஒரு டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும். சரியாகும். அடுத்தடுத்து கேது, ராகு கேது தான் அடுத்து டிரான்சிட் ஆகிடுவாங்களே, கவலைப்படாதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மித்தபடி நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு குவாலிட்டி டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது என்னுடைய அட்வைஸ், கைண்ட் அட்வைஸ். சரி, ஓகே. சைல்டு பர்த்துக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னென்னா சந்திரன் பிறப்பிலே வந்து உச்சமாக இருக்கிறாரு. பட் சந்திரன் வந்து என்னென்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில் குழந்தை பிறப்பை பற்றி தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா மூணுங்கிறவர் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். ஒரு 2.25 நாளைக்கு ஒரு நாள் சந்திரன் ஒவ்வொரு வீட்டுக்காக மாறி போயிட்டே இருப்பார். அப்போ ஜென்ரல் டிரான்சிட்டில் அவரை பிடிக்க முடியாது. உங்களுடைய பெக்யூலியரான ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கூட புக் பண்ணிக்கலாம். குழந்தை பேரை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் சந்திரனோட பிளானட்டரி பொசிஷன் ஜென்ரல் டிரான்சிட் வரைக்கும் வெல் அண்ட் குட். இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாதகம் தான் அடுத்தது டிசைட் பண்ணணும். சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோன்னா ட்ரீட்மெண்ட்டுமே சித்திக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்களால் உங்களுக்கு எந்த மனக்கவலையும் இல்லை. பிறந்த குழந்தைங்களாலையும் எந்த மனக்கவலையும் இல்லை. நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். சரி, ஓகே. எங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ல் சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரு. ஸோ ஒரு 50 வயசுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரங்க ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கோங்க. ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறீங்கன்னா அடிக்கடி டென்ஷன் ஆகாதீங்க. டேப்லெட்ஸை ஒழுங்காக எடுத்துக்கோங்க. அடிக்கடி ஒரு மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. டாக்டரை கரெக்டாக அந்த செக்கப் டேட்டில் பார்த்துக்கோங்க. மித்தபடி ப்ரெஷர் அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்புல ஹீட்டும் கொஞ்சம் அதிகமாகும். சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. வயிற்றில் கொஞ்சம் சதை போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டி லக் எப்படி இருக்குது? 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு. ஏதாவது வில்லங்கம் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம், அல்லது அந்த காசு அந்த ப்ராப்பர்ட்டி பெறாது, அதை வாங்கிட்டு கஷ்டப்படுவீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இதை விட நல்ல ப்ராப்பர்ட்டியில் போட்டுக்கலாமோன்னு உங்களுக்கு தோணும். அதனால் இந்த மாதம் எதுவும் சொத்து பத்து வாங்குறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரி, ஓகே. 12ஆம் இடம் எப்படி இருக்குது? அப்ராட் போகலாமா? ரொம்ப நாளாக இந்தியாவிலே இருக்கேனே, ஃபாரின் போய் கொஞ்சம் என்னோடய கரியரை நான் என்ஹான்ஸ் பண்ணலாமா? நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, 12ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. 12ஆம் அதிபதி சனி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. நல்லது தான். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறது, சனி ஆட்சியாக இருக்கிறத விட ஆட்சி வக்ரமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி ஒரு பாவ கிரகம். ஆனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, சில விஷயங்களை உங்களுக்கு வந்து யோசிக்க வைப்பார். ஒரு பயம் வரும், ஒரு தயக்கம் வரும், போகலாமான்னு. பட் போங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ராகு எல்லாத்துலேயுமே ஒரு கன்ஃபியூஷனை தான் கொடுப்பாரு. எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தும் வைக்க விட மாட்டார். பட் நீங்கள் தாராளமாக போகலாம். 12ஆம் இடம் நல்லா இருக்குது, 8ஆம் இடமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்ராட் லக் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பெர்மனெண்ட்டாகவும் போகிற யோகம் இருக்குது. குறிப்பிட்ட சில வருஷங்கள் தங்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நீங்கள் வரக்கூடிய பிராப்தமும் இருக்குது. அப்ராடில் போய் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியும். பட் யூஜி பண்ணலாம். பிஜி பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. சீட் கிடைக்க, விசா கிடைக்க, அப்படி டிலே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று இந்தியாவில் பிஜி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அல்லது உங்களோட ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அந்த க்ரூஷியல் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது? 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு, 6ல் இருக்கிறாரு. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் ஜெயிப்பீங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, அகாடமிக் தவிர்த்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா கிளியர் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் ஆகும். சூரியன் ஆட்சியாகவே இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிறவங்க கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். எக்ஸாமில் எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ணாமல் இருக்கணும். காசு கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லக்னத்திலே ராகு இருக்கிறாரு, ஏமாந்துருவீங்க. ஸோ பொதுவாகவே அது ஒரு தப்பான விஷயம். அதை நீங்கள் பண்ணவும் பண்ணாதீங்க. ஏன்னா சனிங்கிறவர் கர்மகாரகன். அடுத்து ஜென்ம சனிக்குள்ளே மீனம் தான் போக போகிறீங்க. ஸோ பண்ணக்கூடிய கர்மாவில் கவனமாக இருங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சொல்லுவேன். அதாவது என்னென்னா வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லுவோம். வாழ்வியல் பரிகாரங்கள்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் காலையில் எழுந்திக்கிறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, தூங்குறது மாதிரி ரொம்ப சிம்பிளாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள். அதை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். மீனத்துக்கு நிறையவே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.